அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல 2025ல ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி என்னன்றத அப்படியே வரிசைப்படுத்தி பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி எது, அடுத்த ராசி எது, அதுக்கு அடுத்த ராசி எதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 ராசி 2025ல ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ராசி, அந்த ராசி லிஸ்ட பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 2025ல இப்ப கடந்த காலம் எப்படி இருந்தது, ஜோதிடத்துல கடந்த காலத்தையும் சொல்லணும், எதிர்காலத்தையும் சொல்லணும், கரெக்டா? சோ இந்த கடந்த காலம் இன்னைக்கு இந்த 2025 கடைசி நாள்ல இருக்கும். இந்த கடந்த காலத்துல இந்த 365 நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது, எந்த ராசி ரொம்ப கஷ்டப்பட்டது, அதே மாதிரி எந்த ராசி மிகவும் நன்றாக இருந்தது, அதையும் ஒரு 5 ராசி அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றேன். அப்புறம் ஒரு 2 ராசி அது காமன், நல்லதும் நடக்காம, பெரிய நல்லதும் நடக்காம, பெரிய மோசமான பலன்களும் இல்லாம அப்படியே காமனா இருந்த ஒரு 2 ராசி, இத பத்தியும் சொல்றேன். அடுத்த பதிவுல 2026ல எந்த ராசி மிகவும் நன்றாக இருக்கும் அதையும் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றேன். எந்த ராசி ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு 5 ராசி சொல்றேன். அதுக்கப்புறம் 2026ல எந்த ராசி கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும் அதுவும் சொல்றேன். எந்த ராசி கொஞ்சம் நியூட்ரலா இருக்கும் அதையும் சொல்றேன். சரியா? இப்ப இந்த பதிவுல 2025ல ஃபர்ஸ்ட் நல்லா இல்லாத ராசியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்த ராசியை பத்தி நம்ம சொல்லுவோம். இது எப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா கோச்சார பலன். இதுதான் கோச்சார பலன். உங்க ஜாதகத்தை வச்சு சொல்லல. உங்க ஜாதகத்துக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், பலம் இருக்கும், அதை வச்சு சொல்லல. பிளஸ் உங்களுக்குன்னு சில தசாபுக்தி நடந்துன்னு இருக்கும், அதை வச்சும் சொல்லல. கோச்சார பலன். சனி பகவான் வானத்துல என்ன பண்ணார், 2025ல என்ன பண்ணார், குரு பகவான் வானத்துல என்ன பண்ணார், ராகு கேதுக்கள் வானத்துல என்ன பண்ணாங்க, கடவுள் இருக்கிறாரா, ஜோதிடம் இருக்கின்றதா என்று கேட்கிற நபர்களுக்கு இதுவே ஒரு சாட்சியாக இருக்கும். ஒரு பிளானட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்குதுன்னு நினைச்சுன்னு இருக்கிற ஒரு புத்தி இல்லாத சில மனிதர்களுக்கு அந்த பிளானட் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கின்றது. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்களை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்களை படைத்தவன் ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கிறாருன்றதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விது. இப்ப நான் இந்த சொல்ல போற ஆர்டர் கண்டிப்பாக போன வருஷம் கஷ்டப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நான் ஒரு 5 ராசி நல்லா இருந்ததுன்னு சொல்ல போறேன். அந்த 5 ராசியும் நிறைய நற்பலன்களை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஆனா இது காமன் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஆன ப்ரெடிக்ஷன். சரிங்களா? 2025ல ரொம்ப கஷ்டப்பட்ட ராசின்னு ஒரு ராசியை சொல்லலான்னு பார்த்தா அது கும்பராசி. அதிகமாக முதல் கஷ்டப்பட்ட ஒரு ராசி கும்பராசி. ஏனென்றால் அந்த ராசிக்கு பாத்தீங்கன்னா ஜென்ம சனி மார்ச் மாசம் முடிஞ்சது. 2025 மார்ச் மாசம் முடிஞ்சது. பொதுவாக ஒரு ராசி 7.5 சனியில ரொம்ப கஷ்டப்படும். ஒரு ராசி, அது எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ராசி உன் ராசி எல்லாம் கிடையாது, சனியோட ராசி. இன்ஃபேக்ட் கும்பராசி என்பது சனியோடைய ராசி. இந்த சனி பகவான் தான் 7.5 சனியவே நடத்துறார். அந்த 7.5 சனி என்பது ஒரு கர்மா. போன ஜென்மத்துல போன காலகட்டத்துல நம்ம இந்த ஜென்மத்துல வாழக்கூடிய முன்னாடி செய்த கர்மாக்களுக்கு அந்த 7.5 சனி நம்மளுக்கு ஒரு நெகட்டிவான பலனை, ஒரு சோதனை காலமாக இருக்கும். அப்படி எந்த ராசிக்கு 7.5 சனி நடந்தாலும் அந்த ராசிக்கு கொஞ்சம் பின்னடைவாக, முன்னேற்றம் இல்லாம, வளர்ச்சி இல்லாம, அதற்கு பதிலாக நிறைய பிரச்சனைகளோட அந்த ராசி இருக்கும். சோ இந்த கும்பராசிக்கு 2025 மார்ச் மாசம் ஜென்ம சனி முடிஞ்சது. பேசிக்காவே ஒரு ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்ச உடனே அந்த ராசியில ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 25 பேருக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுரும். ஆனால் நிறைய பேருக்கு எப்ப மாற்றம் ஏற்படும்னு பாத்தீங்கன்னா அந்த ராசிக்கு ஜென்ம சனி முடிஞ்சு ஒரு 6 மந்த் கழிச்சுதான் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். சோ அந்த மார்ச் மாசம் அந்த ஜென்ம சனி முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் பாத்தீங்கன்னா சனி பகவான் அந்த காலகட்டத்துல வக்ரம் வேற ஆயிட்டார். வக்ரம் ஆனதால ஜென்ம சனியை முடித்த சனி பகவான் திருப்பி அந்த ராசிக்குள்ளவே என்றானதால அந்த ஜென்ம சனி முடிஞ்ச ஒரு பலன் இல்லாம நிறைய பிரச்சனைகளை, மிகப்பெரிய பிரச்சனைகளை அந்த கும்பராசி ஃபேஸ் பண்ணிச்சு. ஏனென்றால் ஒரு ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும் போது ஸ்டார்டிங்லயே அந்த ராசி பெரிய நெகட்டிவ பார்க்காது.
பெரிய நெகட்டிவ் நம்மளுக்கு நடக்குதுன்னு உணர்றதுக்கே 3 வருஷம் ஆகும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு அது நடக்கக்கூடிய சில சம்பவங்களை ஆரம்பத்திலேயே அவங்க யூகிச்சிருவாங்க. ஆனா ஜோதிடம் தெரியாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் நடக்குதுன்னு அதை உணர்றதுக்கே 3 வருஷம் ஆகும். அதே மாதிரி ஆரம்ப காலத்துல ஒரு ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்ப மேஷ ராசிக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது. சோ அந்த ராசிக்கு அந்த 7.5 சனியோடைய பலனை உணர்வதற்கு சில வருடங்கள் எடுக்கும். ஆனா அதுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறகு 3 வருஷம் ஆன பிறகு ஜென்ம சனி வந்தது. 2023, 24, 25 ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தது. அந்த ஜென்ம சனியோடைய கடைசி பகுதி இருக்குது பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ஒரு குரூஷியல் பாயிண்ட். மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏனென்றால் 1 வருஷம் உங்களை ஒருத்தர் அடிக்கிறாருன்னா நீங்க தாங்கிடுவீங்க. 2 வருஷம் உங்களை ஒருத்தர் அடிக்கிறாருன்னா தாங்கிடுவீங்க. 3 வருஷம் உங்களை ஒருத்தர் அடிக்கிறாரு, உங்களுக்கு வாழ்க்கையில நெகட்டிவ் அடிக்குதுன்னா அது உங்களுக்கு பெருசா கூட தெரியாது, அப்படியே போயிடுவீங்க. ஆனா 4வது வருஷம் அடிக்கும் போது, 5வது வருஷம் அடிக்கும் போது, 6வது வருஷம் அடிக்கும் போது கண்டினியூஸா வளர்ச்சியே இல்லாம பிரச்சனைகளோடையே வாழும் போது அந்த கடைசி பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, ஐயா இதுக்கு மேல அடி வாங்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இதுக்கு மேல அடிய அந்த உடம்பு வாங்கறதுக்கு தெம்பும் இல்லைன்னு ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஒண்ணு வரும் பாத்தீங்களா. அந்த டைம்ல ஒரு சின்ன அடி விழுந்தாலும், ஒரு சின்ன நெகட்டிவ் நடந்தாலும், ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் அது மிக பெரிதாக தெரியும். இதுதான் கான்செப்ட். சோ அப்பேற்பட்ட ஒரு குரூஷியலான நீங்க வாழக்கூடிய ஒரு இந்த ஜென்மத்துல, கும்பராசி அன்பர்களுக்கு சொல்றேன், இந்த வாழக்கூடிய இந்த ஜென்மத்துல மிகவும் கஷ்டப்பட்ட ஆண்டுன்னு நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா, நீங்க ஒரு 60 வயசு ஆன பிறகு உக்காந்து நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல 2025 வரும். மிகவும் எல்லா ராசிக்கும் மிகவும் கஷ்டப்பட்ட ஆண்டுகள்னு ஒரு 10 ஆண்டுகள் வரும். இந்த 2025 அதுல டாப்ல இருக்கும். ஸோ இந்த 2025ல இந்த கும்பராசி அன்பர்கள் மிகவும் பிரச்சனைகளை நம்பர் 1 நிறைய பிரச்சனைகளை அனுபவித்த ராசி. சரிங்களா? ஓகே, 2026 எப்படி இருக்கும்னு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. உங்க கதையே மாறும். ரொம்ப கஷ்டப்பட்ட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற நீங்க எங்க போறீங்கன்றத பாருங்க. ஒரு ராசிக்கு கஷ்டங்கள் நடக்கும் போது என்ன மாதிரி கஷ்டங்கள் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குடும்பம். இப்ப கும்பராசிக்கு சொல்றேன், இதை நீங்க அடுத்த வர ராசிக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லா ராசிக்கும் கஷ்டம்னு இருந்தா ஒரே கஷ்டம் தான். கும்பராசிக்கு ஒரு கஷ்டம், கடகராசிக்கு ஒரு கஷ்டம்லாம் வராது. ரைட்டா? இப்போ ஒரு ராசிக்கு கஷ்டம்னு வருதுன்னா எங்கிருந்து வரும்? குடும்பத்துல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் எங்க அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்? பணத்துல அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னா பணத்துல அடி விழும். வேலையில அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னா வேலையில அடி விழும். தொழில அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னா தொழில அடி விழும். திருமணத்துல அடிச்சா உங்களுக்கு வலிக்கும்னா திருமணத்துல அடி விழும். அதாவது உங்களுக்கு எங்க வலிக்குதோ அங்க அடி விழும். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் குடும்பம், அம்மா அப்பா மனைவி குழந்தைகள், இவங்களோட சண்டை, கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள், வாக்குவாதம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது பணம். பணம் எங்க இருந்து வரும்? வேலைக்கு போனா வரும். வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை, போயிட்டு இருந்த வேலை அப்படியே டிஸ்மிஸ் ஆவறது, அது டெர்மினேட் ஆவறது, அது ஒரு பிரச்சனை. வேலை இழப்பு ஏற்படுவது, வேலை கிடைக்காம கஷ்டப்படுவது, வேலை இழந்த பிறகு அடுத்த வேலை கிடைக்காம கஷ்டப்படுறது, அல்லது வேலையில பெரிய பிரச்சனை, ஒரு மேனேஜரோ இல்ல கூட வேலை செய்யறவங்களோ உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றது, வேலை பளு அதிகமாக இருப்பது, வேலையில ஸ்ட்ரெஸ் இருப்பது, இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் தொழில் பண்ணின்னு இருப்பாங்க. தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு மேல இருக்கிறவரை யாரும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, மேனேஜர் இருக்க மாட்டாங்க, கூட வேலை செய்யறவங்களும் ஒன்றும் பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. எங்க இருந்து பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, வேலையாட்களால பிரச்சனை வரும், பணத்தால பிரச்சனை வரும், பைனான்சியலா பிரச்சனை வரும், நஷ்டம் அடையும், லாஸ் ஆகும், அந்த நிறுவனத்தை இழுத்து மூடுற மாதிரி வரும். லாபம் வரலன்னா அவர் எத்தனை மாசம் தாங்குவாரு? சம்பளம் வரலன்னா கூட 3 மாசம் தாங்கிடலாம். ஆனா அந்த நிறுவனம் நஷ்டத்தை நோக்கி போயின்னு இருந்தா எத்தனை மாசம் தாங்க முடியும்? எவ்வளவு சீக்கிரம் மூடிட்டு அதை வெளில அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சோ தொழில நஷ்டம் ஏற்படுவது, தொழில பிரச்சனை ஏற்படுவது, தொழில ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவது, தொழில இருந்து ஒரு 4 காசு எடுக்க முடியாம கஷ்டப்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். முக்கியமாக இந்த கல்யாணம் ஆகாம அவஸ்தைப்படுறது,
நீங்க வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30-32 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா கல்யாணம் தாமதமா வருது. கல்யாணம் தாமதமானாலே உங்களுக்கு பிபி ஏறும். உங்களுக்கு ஒரு ஒரு நெகட்டிவான சிந்தனைகள் வரும். நம்மளை யாருமே கல்யாணம் பண்ணிக்கல, நம்மளுக்கு எந்த பொண்ணுமே கிடைக்கல, நம்மளுக்கு எந்த பையனுமே கிடைக்கல, நம்ம அழகா இல்ல போல இருக்குது, நம்ம ஜாதகம் ரொம்ப மோசமா இருக்குது போல இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுமா, நம்மளுக்கு எல்லாம் சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு அதுவே ஒரு வேதனையாக மாறிடும். அதுவே ஒரு வேலை இருந்தாலும் கல்யாணம் ஆகலன்னு வைங்களேன், அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கல்யாணம் ஆகலையே, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, நம்மளுக்கு ஆகலையே, நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கலையே, நம்மளை ரிஜெக்ட் பண்றாங்களே, நம்மளுக்கு வேலை சரியில்லைன்னு சொல்றாங்களே, நம்ம கலரா இல்லைன்னு சொல்றாங்களே, நம்ம ஹைட்டா இல்லைன்னு சொல்றாங்களே, நம்ம தலையில முடி இல்லைன்னு சொல்றாங்களேன்னு அதுவே ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ள எடுத்துன்னு போயிடும். சில பேருக்கு கல்யாணம் ஆயிட்டு இருக்கும், கல்யாணம் ஆன புதுசுல கணவன் மனைவிக்கு பிரச்சனை. இந்த இந்த ஒரு எந்த ராசிக்கு ஒரு 7.5 சனி வந்தாலும் கணவன் மனைவியோடைய கருத்து வேறுபாடு, சண்டை. ஏன்னா கணவன் என்பது ஒருத்தர், மனைவி என்றவங்க ஒருத்தங்க. இந்த 2 பேருடைய மனநிலை சேர்ந்து வாழ்வது என்பது நல்ல நேரத்துல ஈஸியா நடக்கும். ஒரு கெட்ட நேரத்துல இவங்க கணவன் பண்றது எதுவுமே மனைவிக்கு பிடிக்காது, மனைவி பண்ற எதுவுமே கணவனுக்கு பிடிக்காது, கருத்து வேறுபாடு ஏற்படும். இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, எனக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது, நீ என் கூட வாங்குவாங்க, நான் அவரு வரமாட்டேன்னுவாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இல்ல குடும்பத்துல சண்டை வரும். உங்க அம்மா இப்படி பண்றாங்க, உங்க தங்கச்சி இப்படி பண்றாங்க, உங்க அக்கா இப்படி பண்றாங்க, உங்க அண்ணன் இப்படி பண்றாங்க, குடும்ப தகராறு, பிரிவினை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ குடும்பத்துல பிரச்சனை. சில பேருக்கு எப்படி ஏற்படும்னா, நீங்க அம்மா அப்பாவா இருப்பீங்க, உங்க பசங்க ஏதாவது ஃபெயில் ஆகுறது, உங்க பசங்களுக்கு ஏதாவது சீட்டு கிடைக்காம இருக்கிறது, காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காம இருக்கிறது, இல்ல உங்க பசங்க திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவது, இல்ல உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்காம தாமதமா வருது, அந்த மாதிரி சில பிரச்சனைகளை, அதாவது உங்களுக்கு பிரச்சனை வரலனாலும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை உங்களை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது. அப்புறம் ஃபைனான்சியல், கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம அசிங்கம், அவமானம். சில பேர் தொழில் பண்றேன்னு சொல்லிட்டு தொழில போய் காசை போட்டுட்டு வீட்டை வச்சு லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம, நகையை பேங்க்ல வச்சுட்டு அதை கட்ட முடியாம, தனியார் கிட்ட லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாம, கிரெடிட் கார்டுல காசை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம கஷ்டப்படுறது. சோ பணம், அதுக்கப்புறம் குடும்பம், வேலை, தொழில், இந்த மாதிரி விஷயம், குழந்தை, திருமண வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ரைட்டுங்களா? ரொம்ப ரேரா சில பேருக்கு அசிங்கம், அவமானம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, பிரச்சனை, இந்த மாதிரி வந்து போய் நிற்கும். டைவர்ஸ் கீவர்ஸ்ன்னு போய் நிற்கும். மேக்சிமமா இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன ரிசல்ட்டா கிடைக்கும்னு கேட்டா மன அழுத்தம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, முயற்சி, அதாவது முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இதுதாங்க கான்செப்ட். சில பேருக்கு டிசீஸ் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தும். எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஏதாவது டிசீஸ் வந்து சுகர் வந்து, பிபி வந்து, வேற ஏதாவது வயிற்றுல ஒரு பிரச்சனை வந்து, வேற ஏதாவது எதுலயாச்சும் கையில காலில் அடிபடுறது, வண்டியில போகும்போது விபத்து ஏற்படுவது, இந்த மாதிரியும் சில பேருக்கு ஆகும். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனைகள் என்றால் இதெல்லாம் தான் மெயின் பிரச்சனை. ரைட்டுங்களா? இதெல்லாம் காமனா எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை. வேலை இழப்பு ஏற்படுவது, வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விசா கிடைக்காம அவஸ்தப்படுறது, பிஆர் கிடைக்காம அவஸ்தப்படுறது, அந்த நாட்டுல வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு வேலை போயிடுச்சு, நீ இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட அவஸ்தைகள் இருக்கும். சில பேர் கணவன் மனைவி ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா வேலை விஷயமா பிரிஞ்சிட்டு ஒண்ணு சேர முடியாம அவஸ்தப்படுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். சோ ஒரு ராசிக்கு நேரம் நல்லா இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் தான் நடக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலை, பணத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரையா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம், மன அழுத்தத்தோட போயிட்டு இருக்கோம். இதுல நம்பர் 1 2025ல நிறைய பிரச்சனையை அனுபவித்த ராசின்னு பார்த்தா கும்பராசி. நம்பர் 2 என்ன ராசின்னு பார்த்தா கடகராசி. கடகராசிக்கு 2025 மார்ச் மாசம் அஷ்டமத்து சனி முடிஞ்சது. அது முடிஞ்சிட்டு அதுல இருந்து வெளியே வந்தாங்களான்னு கேட்டா இல்ல. ஏனென்றால் திருப்பி ஒரு 3 மாசத்துல சனி பகவான் வக்ரத்தை நோக்கி திருப்பி அந்த ராசிக்கு பின்னாடியே போயிட்டார். வெளியே வந்தவர் திருப்பி உள்ள போயிட்டார். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, உங்க வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரங்க வராங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு 4 கேள்வி கேட்கணும்னு வராங்க, வந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க அப்பா போயிட்டாங்கன்னு நிம்மதியா இருக்கும்போது திருப்பி அந்த போலீஸ்காரன் திருப்பி உள்ள வரான். அப்போ உங்களுக்கு இன்னும் பதற்றம் ஜாஸ்தி ஆகும்.
போனவரு எதுக்கு திருப்பி வராரு? அதே மாதிரி சனி பகவான் உங்க ராசியை விட்டு வெளில போயிட்டு திருப்பி வக்ரத்துல வெளியே உள்ள வராரு. ஸோ அந்த வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 27ஆம் தேதி தான் முடிஞ்சது. ஸோ வந்து நீங்களும் 2025 ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு அமைப்பு. அஷ்டமத்து சனி, 7.5 சனி 7.5 வருஷம் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த 7.5 வருஷம் கொடுக்குற கஷ்டத்தை இந்த அஷ்டமத்து சனி ஷார்ட் பீரியட் ஒரு 3 இயர்ஸ்ல கொடுக்கறதுக்கு கொடுக்கும். 2023, 24, 25 உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தது. ஓகேங்களா? இந்த காலகட்டம் அதுவும் அந்த அஷ்டமத்து சனியோட ஸ்டார்டிங்ல கூட நிறைய பேருக்கு 2023ல கூட நிறைய பாதிப்புகள் தெரிஞ்சிருக்காது, நல்லா தான் இருந்திருப்பீங்க. 2024 25 தான் எனக்கு ரொம்ப பாதிப்பா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது, நிறைய பைனான்சியல் ப்ராப்ளமா இருந்தது, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தது, ஒரே போராட்டமா இருந்ததுன்னு இருந்தீங்க, சொன்னீங்க, கஷ்டப்பட்டீங்க. ரைட்டா? இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2025 ஒரு ராசிக்கு எப்பவுமே 7.5 சனியோ அஷ்டமத்து சனியோ முடியுதுன்னா அது முடிஞ்ச பிறகு ஒரு 6 மாசம் ஆகும். அந்த ராசியில இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கு ஒரு 6 மாத காலங்கள் ஆகும். சரிங்களா? சோ இந்த அஷ்டமத்து சனியாலையும் நீங்க கஷ்டப்பட்டீங்க, ராகு கேதுவாலையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. அதே மாதிரி கும்பராசியும் ராகு கேதுவாலையும் கஷ்டப்பட்டீங்க, சனி பகவானாலையும் கஷ்டப்பட்டீங்க. அதாவது நம்மளுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி ராகு கேது கஷ்டத்தை கொடுக்கும் போது நன்மை செய்யக்கூடிய கிரகத்தால செய்ய முடியாது. இதுதான் இந்த உலகத்தோடைய நியதி. ஆனா இந்த சனி ராகு கேது நம்மளுடைய கோச்சாரத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கும் போது நல்லது செய்யக்கூடிய கிரகம் நல்லதே செய்யலன்னாலும் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். 2025 ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி கும்பராசி, அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி கடகராசி. மூணாவது எந்த ராசி சார் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா மீன ராசி. மீன ராசிக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜென்ம சனி 2025 மார்ச் மாசம் ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2023 7.5 சனி ஸ்டார்ட் ஆச்சு. 2025 ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆச்சு. ஜென்ம சனினாலே பிரச்சனை தானே, 7.5 சனினாலே பிரச்சனை தானே. ஒரு வளர்ச்சி இல்லாம, ஒரு முன்னேற்றம் இல்லாம, ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவி, குடும்பம், அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, குடும்ப உறுப்பினர்கள், பங்காளிங்க, உடம்புக்கு ஏதாவது இது ஆகுறது, வயசானவங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது, வேலை கிடைக்காம இருக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறது, முன்னேற்றம் கிடைக்காம இருக்கிறது, தொழில நஷ்டம் ஏற்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாருங்க, கும்பராசிக்கு ஒரு லிஸ்ட் அப்படியே லைனா சொன்ன பாருங்க, அது எல்லாம் மீன ராசிக்கும் ஏற்பட்டது. ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏற்படல. ஏன்னா இப்பதான் நீங்க ஜென்ம சனிக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதனாலதான் நீங்க 3rd பிளேஸ்ல இருக்கிறீங்க. 2025 ரொம்ப கஷ்டப்பட்ட லிஸ்ட்ல மீன ராசி 3rd இருக்குதுன்னா அதுதான் ரீசன். இப்பதான் ஜென்ம சனிக்குள்ள வந்திருக்கிறீங்க. 12ல வந்து ராகு வேற இருந்தாரு, 6ல வந்து கேது வேற இருந்தாரு. இதுவும் ஒரு காரணம். எப்பவுமே சனி அடிக்கும் போது ராகு கேதுவும் கொஞ்சம் பேரலா கூட சேர்ந்து அடிப்பாங்க. இதுதான் இந்த இறைவனுடைய டிசைனே. ஆனா சனி உங்களுக்கு நல்லதை செய்யும் போது ராகு கேதுவும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. அதுவும் இறைவனுடைய டிசைன். இதெல்லாம் எப்படிதான் அவர் ஒரு வருஷமும் கரெக்டா பண்றாருன்னு தெரியல. இத்தனை ஆண்டுகள் கடந்து போயின்னு இருக்குது, 8000 வருஷமா போயின்னு இருக்குது. ஒரு வருஷமும் இப்படிதான் நடக்குது. சனி உங்களுக்கு நெகட்டிவா இருக்கும் போது ராகு கேதுவும் கூட சேர்ந்து அடிப்பாங்க. சனி பாசிட்டிவா இருக்கும் போது ராகு கேதுவும் நல்லதை செய்வாங்க. இதுதான் கான்செப்ட். விரயஸ்தானத்துல ராகு இருந்தா என்ன ஆகும்? விரயங்களை ஏற்படுத்துவார். பணம் கையில நிக்காது. பணப்பிரச்சனை எங்க இருந்து வரும்? பிசினஸ் ஓடலன்னா பண பிரச்சனை வரும், இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிட்டர்ன் வரலன்னா பண பிரச்சனை வரும், வேலை சரியா கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா பண பிரச்சனை வரும், லோன் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்க, ஏதோ தங்கச்சிக்கு கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், ஏதோ வீடு கட்டினேன், கார் வாங்கினேன், ஏதோ லோன் வாங்கிட்டீங்கன்னா அப்போ பண பிரச்சனை வரும். இதுதான். மூணாவதாக மீன ராசி 2025 ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ராசி. 4வது ராசி என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 2025 அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு. எப்பவுமே ஒரு ராசிக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும் போது பெருசா தெரியாது.
அந்த 2வது வருஷம் அஷ்டமத்து சனி 2.5 வருஷம், ஆனா ஒரு 3 வருஷம் அதோடைய தாக்கம் இருக்கும். 3 வருஷம் அஷ்டமத்து சனி மாதிரி தான் கணக்கு. வருஷம் அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு 40% மக்களுக்கு வருஷமே அதை ஃபீல் பண்ணிடுவாங்க, பிரச்சனைகளை ஃபீல் பண்ணிடுவாங்க. அதனாலதான் நீங்க 4th பிளேஸ்ல இருக்கிறீங்க. ஆனா சிம்மராசியில இருக்கிற 100 பேரும் அஷ்டமத்து சனியோடைய பலனை பேஸ் பண்ணீங்களான்னு கேட்டா கிடையாது. சோ இந்த 2025ல உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த சிம்மராசியில இருக்கிற 40% பேர் அஷ்டமத்து சனியோடைய பலன் என்னன்றத ஃபேஸ் பண்ணிட்டீங்க. சோ அதனால குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, வேலையில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, திருமணம் ஆகலையேன்னு பிரச்சனை, குழந்தை பிறக்கலையேன்னு பிரச்சனை, ஒரு முன்னேற்றம் இல்லாம, ஒரு ப்ரொமோஷன் இல்லாம, ஒரு மாதிரி உங்க வாழ்க்கை ஒரு டென்ஷனா, ட்ரையா, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா போயின்னு இருக்குது. அஷ்டமத்து சனி 2025ல இருந்தது. இதுல வேற லக்னத்தை உங்க ராசியில வேற கேது இருந்தாரு, 7ல வேற ராகு இருக்கிறார். ரைட்டுங்களா? அதுவும் ஒரு பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனை. பேசிக்கா நீங்க சிம்மராசி அன்பர்கள் பேசிக்காவே ஒரு மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும் போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 5வது ராசி. 5வதாக ஒரு ராசி கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஒரு ராசி. அந்த லிஸ்ட்ல கஷ்டப்பட்ட ராசி தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கும் கம்மியா கஷ்டப்பட்டதுக்கும் ஒரு அளவு இருக்குது இல்ல, அது அந்த 5வது ராசி என்பது மேஷராசி. மேஷராசி இந்த வருஷம் தான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது. நிறைய பேருக்கு நீங்க என்ன ராசின்னு கூட தெரியாது. இதுக்கு மேலதான் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேலதான் உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் வந்தது போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ 7.5 சனி இந்த வருஷம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 3 மாசத்துல சனி பகவான் வக்ரம் வேற ஆனாரு. ஸோ நிறைய பேருக்கு 7.5 சனியோடைய பலனை முழுமையாக உணர்ந்திருக்க மாட்டீங்க. பெரிய மாற்றங்கள் இருந்திருக்காது. அப்படியே ஏதாவது இருந்திருந்தா செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பிசினஸ் தொடங்குவது, லோன் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். செலவுகள் ஏற்பட்டிருக்கும். கையில பணம் நிக்காம இருந்திருக்கும். ரைட்டுங்களா? 2025ல ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி லிஸ்ட்ல நீங்க 5th பிளேஸ்ல இருக்கிறீங்க. சரி, 2025ல ரொம்ப நல்லா இருந்த ஒரு 5 ராசி வரிசைப்படுத்தி சொல்றேன். இந்த ராசி ரொம்ப நல்லா இருந்தது, கோச்சாரம் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. அடுத்த ராசி அதை விட ஒரு ஸ்டெப்பு கம்மி, அடுத்த ராசி அதை விட ஒரு ஸ்டெப்பு கம்மி, அந்த மாதிரி ஒரு 5 ராசி சொல்றேன். சரி, நல்லா இருந்தா என்ன கிடைக்கும்? ஒரு ராசிக்கு கோச்சாரத்துல நல்லா இருந்தா என்ன கிடைக்கும்? சனி, ராகு, கேது, குரு பகவான்லாம் சாதகமா இருந்தா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், பசங்க படிப்புல பாஸ் ஆவாங்க, அவங்க நினைச்ச துறையில என்ட்ராவாங்க, அவங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா படிப்பாங்க, வெளிநாட்டுல போய் வேலை செய்யணும்னா வேலை செய்வாங்க, ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா லாபம் வரும், அந்த பிசினஸ விரிவாக்கம் பண்ணுவாங்க, வேற ஏதாவது ஒரு பிரான்ச் போடுவாங்க, இன்னும் உங்களுக்கு எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, இன்னும் உங்களுக்கு மிஷினரிஸ், நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அந்த தொழில லாபம் வரும். நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு லாபம் வரும். உங்களுக்கு வேலையில இருந்து ப்ரொமோஷன் வரும், பட்டம், பதவி, சந்தோஷம், முக்கியமாக சந்தோஷம். பிசினஸ் நல்லா போச்சுன்னா நல்லா சந்தோஷமாப்பா, நல்லா இருக்கிறோம்ப்பா, நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ராசி 2025ல கோச்சாரத்துல டாப்ல இருக்கிற ராசி ரிஷப ராசி. நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, பிளாட் வாங்குறது, நகை வாங்குறது, நிறைய துணி வாங்குனது. இப்ப இந்த 2025ல நல்ல தீபாவளியை செலிப்ரேட் பண்ணவங்க, நல்ல கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணவங்க, நல்ல பொங்கலை செலிப்ரேட் பண்ணவங்க, நிறைய அதிகமா கேளிக்கைகளுக்காக செலவு பண்ணவங்க, நிறைய அடிக்கடி டூரு போனவங்க, சினிமாக்கு போனவங்க, பார்க்குக்கு போனவங்க, பீச்சுக்கு போனவங்க, சுற்றுலா போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்க, வெளிநாட்டு சுற்றுலா போனவங்க, இதெல்லாம் எது டாப்னு பாத்தீங்கன்னா, எந்த ராசி டாப்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஒண்ணு சொன்னேன், ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 5 ராசி லிஸ்ட் சொன்னேன். இந்த கஷ்டப்பட்ட ஒரு 5 ராசியில இந்த 5 ராசியும் வீட்டுல இருக்குது, குடும்ப உறுப்பினரா இருக்குதுன்னா இன்னும் கஷ்டம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ கும்பராசி ரொம்ப கஷ்டப்பட்ட ராசின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி சொன்னேன், அதுக்கப்புறம் மீன ராசி சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி சொன்னேன், அதுக்கப்புறம் வந்து மேஷ ராசி சொன்னேன். இந்த 5 ராசியும் கலந்து
2 பேரு 3 பேரு 4 பேரு 5 பேருன்னு வீட்டுல இருந்தா கஷ்டங்கள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு 5 ராசி நல்லா இருந்ததுப்பான்னு சொல்றேன். இந்த 5 ராசியும் கலந்து உங்க வீட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள், எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் நடந்துரும். சோ இந்த ரிஷபராசிக்கு 2025 நிறைய நல்ல விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட், குடும்பம், கல்யாணம் ஆவது, குழந்தை பெத்துக்கிறது, நீங்க நினைச்ச ஒரு காதலனை கரம் பிடித்தது, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்தது. வேலை விஷயமா இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், பணம் விஷயமா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், வாகனமா இருக்கட்டும், தாம்பத்தியமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், கேளிக்கையாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். நீங்க நினைத்த விஷயங்கள் நடந்தது, நிம்மதியாக இருந்தீங்க, ஏதோ 4 காசு வந்தது, சந்தோஷமா 2025 ரொம்ப சந்தோஷமா போச்சு. இந்த வருஷம் நான் ஆக்சுவலி நோட் பண்ண நிறைய பேரு தீபாவளிக்கு நிறைய பட்டாசு கொளுத்தினாங்க. நிறைய பேர் கோவில்ல நிறைய ஜனங்களை பார்க்க முடிஞ்சது. நான் ஏகப்பட்ட கோவில்களுக்கு போவேன், அந்த கோவில்ல எல்லாம் நிறைய ஜனங்களை பார்க்க முடிஞ்சது. ஆனா இதே 2021 22 23 செக் பண்ணி பாருங்க. 21 22 23 தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துனதும் கம்மி, கார் பர்ச்சேஸ் பண்ணதும் கம்மி, வீடு பர்ச்சேஸ் பண்ணதும் கம்மி, நிலம் பர்ச்சேஸ் பண்ணதும் கம்மி, செலவு பண்ணதும் கம்மி, ஷாப்பிங் பண்ணதும் கம்மி, தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துனதும் கம்மி, கோவில்ல ஜனங்களும் கம்மி. 2022 23 21 22 23 20 கொரோனான்னு வைங்க, 21 ஒரு பாதி கொரோனான்னு வைங்க. ஆனா அந்த 3 வருஷம் அப்படி இருந்தது. 2025 நிறைய நல்ல ஒரு முன்னேற்றமாக இருந்தது. சோ இதுல இந்த ரிஷபராசி இருந்த வீடு ரொம்ப வந்து கொஞ்சம் சுபிக்ஷமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்த ஒரு அமைப்பாக இருந்தது. இது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் முக்கியமா வந்துடும். இந்த 2025 ரொம்ப கஷ்டப்பட்ட ரிஷபராசியும் 4 பேர் இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு மோசமான தசாபுக்தி, உங்க ஜாதகம் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்ல வலு இருந்திருக்கும், இல்ல மோசமான தசாபுக்தி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால நீங்க பெரிய பிரச்சனையை அனுபவித்து இருக்கலாம். ஆனால் பொதுவாக இந்த உலகத்துல இருக்கிற அப்படியே டோட்டல் ஒரு 80 கோடி மக்களை நீங்க டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா, போன வருஷம் இந்த வருஷம் 2025 கிட்ட 60-65 கோடி மக்கள் ரிஷபராசிக்கு நற்பலன் ஏற்பட்டது. ஃபர்ஸ்ட் 2025 ரொம்ப சூப்பரா இருந்த ராசி. செகண்ட் என்ன ராசின்னு கேட்டா மகர ராசி. மகர ராசி ஏன் நல்லா இருந்தது, ஏன் செகண்ட் பிளேஸ்ல இருந்தது, ஏன் மகர ராசிக்கு நிறைய நல்லது நடந்தது, நிறைய மாற்றங்கள் நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, 7.5 சனி என்ற மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்ல இருந்து வெளியே வந்தீங்க, கர்மாவை முடிச்சிட்டு வெளில வந்தீங்க. 7.5 சனியில 2017 இருந்து அவஸ்டப்பட்டு பட்டு 2025 வெளியே வந்தீங்க. அதுதான் காரணம். ஒரு மனுஷன் எல்லாருமே என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, எனக்கு பெரிய வீடு கட்டணும், பெரிய கார் வாங்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும்லாம் கேட்க மாட்டாங்க. நான் நிம்மதியா இருப்பேனா சார், எனக்கு 4 நல்லது நடக்குமா, நிம்மதியா, எனக்கு அத்தியாவசியமா, எனக்கு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் வேணாம், அத்தியாவசியமான 4 விஷயம் நடக்குமான்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடந்தது. ஏகப்பட்ட மாற்றங்களை, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை, ப்ரொமோஷனு, இன்கிரிமெண்ட், கணக்கு பண்ணி பாருங்க. 2017 18 19 20 21 22 23 எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, லோல் பட்டீங்க, அவஸ்தப்பட்டீங்க. 2020 21 22 23 எல்லாம் கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 2024 கொஞ்சம் பேர் கூட கஷ்டப்பட்டாங்க. 2025 தான் அப்படியே வெளில வந்தீங்க. அப்படியே ஜெயில இருந்து 10 வருஷம் ஜெயில அப்படியே இருந்துட்டு நல்லா களி எல்லாம் சாப்பிட்டுட்டு, அதாவது அப்படியே வெளில வர மாதிரி இருந்திருக்கும் 2025. சோ வெளியே மட்டும் வரல, நிறைய நல்லதும் நடந்தது. வெளிநாட்டுக்கு போனீங்க, பிசினஸ் தொடங்குனீங்க, பிசினஸ்ல லாபத்தை சம்பாதிச்சீங்க, நிலம் வாங்குனீங்க, வீடு கட்டினீங்க, கார் வாங்குனீங்க, தீபாவளியை நல்லா செலிப்ரேட் பண்ணீங்க. நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு 2025 சூப்பரா இருந்தது. இதற்கப்புறமா அந்த மாற்றம் உங்களுக்கு தொடரும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறீங்க.
ரிஷபராசிக்கு ஏன் 2025 மிகவும் நற்பலனை செய்தது என்றால் சனி, ராகு, கேது எல்லாமே பாசிட்டிவா இருந்தாங்க. சனி பகவான் லாபஸ்தானத்துல இருந்தாரு, ராகு 10ல இருந்தாரு, எல்லாருமே பாசிட்டிவா இருந்தாங்க. மகர ராசிக்கு ஏன் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்னா சனி வெற்றி சனியில இருக்கிறார், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறார். ஸோ அதனால மகர ராசி சூப்பரா வந்து இருந்த ராசி. அடுத்த ராசி என்ன ராசி? தேர்ட் பிளேஸ் எந்த ராசி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு கேட்டா மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல 2021, 2020, 21, 22, 23 அஷ்டமத்து சனியில ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப லோல் பட்டு சனி பகவான் அந்த 10ஆம் இடத்துக்கு போன பிறகு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள், நிறைய சேஞ்சஸ், ப்ராப்பர்ட்டி வாங்கினது, வீடு வாங்கினது, ஏதோ உங்களால முடிஞ்சது 4 இது கடனை அடைச்சது, உங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கினது, வீடு கட்டினது, ரெனோவேஷன் பண்ணது, கூட ஒரு ரூம் போட்டது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது கூட ஒரு ரூம் போடலான்னு போட்டது, வேலையில மாற்றம் கிடைச்சது, வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சது, வேலையில முன்னேற்றம் கிடைச்சது, வேலையில வளர்ச்சி கிடைச்சது, பிசினஸ்ல கொஞ்சம் வளர்ச்சி இருந்தது. உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கும். உங்க ஜாதகம் ரொம்ப வலுவா இருக்குதா, ஹை லெவல்ல நடந்திருக்கும், கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பீங்க. உங்க ஜாதகம் கொஞ்சம் வலு மீடியமா இருக்குதா, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பீங்க. உங்க ஜாதகம் கொஞ்சம் ரொம்ப வலு குறைந்து இருக்குதா, ஆயிரக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பீங்க. இதுதான் கான்செப்ட். ஜாதகம் வலுவாக இருக்கின்றது, மத்தியமமாக இருக்கின்றது, வலு குறைந்து இருக்கின்றது, இதுலதான் நம்ம சம்பாத்தியம் தீர்மானிக்கப்படும். ரைட்டுங்களா? சோ மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில, குடும்பத்துல நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள், பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தது, திருமண வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருந்தது, தாம்பத்திய வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா இருந்தது, கடந்த காலத்துல விவாகரத்து ஆன பிரச்சனைகளான சில கணவன் மனைவிக்குள்ள வேற சில திருமணமாகி அந்த வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா போனது, நிறைய நல்ல விஷயங்கள் 2025 நடந்தது. நீங்க தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறீங்க. ரைட்டுங்களா? ஃபோர்த் பிளேஸ்ல என்ன ராசின்னு கேட்டா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸ் 2025 சனி பகவான் 4ல இருக்கிறாரு, ராகு கேது உபஜயஸ்தானத்துல இருக்கிறாங்க. ஸோ அதை நான் ஸ்டார்டிங்ல சொன்ன பாருங்க, சனி பகவான் ஒரு ராசிக்கு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாருன்னா ராகு கேதுவும் நல்ல பொசிஷனுக்கு போயிடுவாங்க. கும்பராசிக்கு தான் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இல்லாத ராசி கும்பராசின்னு சொன்னேன். அந்த கும்பராசி தலைமையிலதான் ராகு இருக்கிறார், கிட்ட ஜென்ம ராகு. இப்ப தனுசு ராசிக்கு சனி நல்லா இருக்கிறார், 4ல இருக்கிறார். அது ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. 4ல இருக்கிற சனி ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனா ராகுவும் உபஜயஸ்தானத்துல இருக்கிறான். சோ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை வலுவுக்கு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தியை பேஸ் பண்ணி 4வது நன்றாக 2025 நன்றாக இருந்த ராசின்னு கேட்டா தனுசு ராசி. வேலையில, தொழில, முன்னேற்றத்துல, வளர்ச்சி, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, ஏதோ 4 விஷயம் பர்ச்சேஸ் பண்றது, ஏதோ 4 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஏதோ 4 காசு சேர்க்கறது, இல்ல ஆல்ரெடி கடன் இருக்குதுன்னா அந்த கடனை அடைக்கிறது, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குதுன்னா அதுல இருந்து வெளில வர்றது, ஏதோ சற்று முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் சந்திச்சீங்க. ஏதோ ஒரு சற்று வளர்ச்சியை சந்திச்சீங்க, ஏதோ நிம்மதியா இருந்தீங்க. கடந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 2015, 16, 17, 18, 19, 20, 21, 22 எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ராசி தனுசு ராசி. அதுல இருந்து வெளியே வந்து சனி பகவான் வெற்றி சனியாக இருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிருக்கிறார். இந்த ஒரு வளர்ச்சி கடந்த காலத்துல, கடந்த ஒரு 2-3 வருஷமாக இருந்த வளர்ச்சி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டினியூ ஆச்சு. வேலை விஷயம், திருமண விஷயம், முன்னேற்றம், வளர்ச்சி. இப்போ வந்து 2025 ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நான் சொல்றேன். இதே உங்க ஜாதகத்துல கடுமையான திருமண தோஷம் இருக்கு, 2025 திருமண வாழ்க்கை கெட்டிருக்கும். அததான் சொன்னேன், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன இருக்குதோ அதுதான் மெயின். இது வந்து காமன் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த உலகத்துல இருக்கிற 80 கோடி பேருக்கும் சேர்த்து வச்சு பலன் சொல்லின்னு இருக்கேன். இதே உங்க ஜாதகத்துல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வீக்கா இருந்தா போன வருஷத்துல அந்த டிபார்ட்மெண்ட்லயும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? சோ 4th பிளேஸ்ல தனுசு ராசி சூப்பரா வந்து இருந்தாங்க. 5th பிளேஸ்ல எந்த ராசி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசி சனி பகவான் 5ல இருந்தாரு, ராகு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து 10ல இருந்தாங்க. நிறைய மாற்றங்கள், ஒரு கிராஜுவலான ஒரு முன்னேற்றம்,
ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க, கார் வாங்கினாங்க, வீடு வாங்கினாங்க. ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு சேவிங், ஏதோ ஒரு முன்னேற்றம், வேலையில சற்று முன்னேற்றம், வெளிநாட்டுக்கு போறது, வெளிநாட்டுல போய் படிக்கிறது, வெளிநாட்டுல போய் வேலை செய்யறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் விருச்சிக ராசிக்கு 4 நல்ல விஷயங்கள். திருமண வயசுல இருந்தவங்களுக்கு திருமணம் ஆச்சு, நல்லா படிக்கணும்ன்ற வயசுல இருந்தவங்களுக்கு படிச்சாங்க, முடிச்சாங்க, வேலை கிடைச்சது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றமான விஷயங்கள் 2025 நடந்தது. சரிங்களா? ஓகே. ஒரு 5 ராசி ரொம்ப கஷ்டப்பட்ட ராசியை வரிசைப்படுத்தி சொன்னேன். அப்புறம் 5 ராசி ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லா இருந்த ராசியை அப்படியே வரிசைப்படுத்தி சொன்னேன். ஒரு 2 ராசி காமனா கோச்சாரம் வாரியும் கொடுக்கல, கோச்சாரம் போட்டு அடிக்கவும் செய்யல, நியூட்ரலா இருந்தது. நியூட்ரலா இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய ஜாதகமும் தசாபுக்தியும் வேலை செய்யும். நியூட்ரலா இருக்கு சார், ஜாதகமும் தசாபுக்தியும் வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு வைங்களேன், 2025 நீங்க நிறைய நற்பலனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்னேன், வேலையில வளர்ச்சி, குடும்பத்துல நல்ல நிம்மதி, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை, சுற்றுலா போறது, வெளிநாட்டுக்கு டூர் போறது, நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணது, நிறைய ஷாப்பிங் பண்ணது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, வீடு வாங்கினது, கார் வாங்கினது, பைக் வாங்கினது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துரும். 2 ராசி துலா ராசி, கன்னி ராசி நியூட்ரலா இருக்கு. 2025 கோச்சாரம் பெரிய நன்மையையும் வாரி கொடுக்கிற அமைப்புலையும் இல்ல, அதே மாதிரி பெரிய கெடுதலையும் வாரி கொடுக்கிற அமைப்புலையும் இல்ல. துலா ராசி, கன்னி ராசி இந்த ராசிக்கு லிட்ரலி உங்களுடைய ஜாதக நல்ல வலுவா இருக்குதா, போன வருஷம் நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க, நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும். வேலை விஷயத்திலையும், தொழில் விஷயத்திலையும், குடும்ப விஷயத்திலையும், ஹெல்த் விஷயத்திலையும். உங்க ஜாதகம் மத்தியமமான வலுவுல இருக்குதா, நடந்திருக்கும். சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், பிரச்சனைகளும் இருந்திருக்கும். இப்ப ஜாதகம் ரொம்ப வலு குறைந்திருக்கா, கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு நல்ல தசாபுக்தி போயின்னு இருந்ததா, 2025 நிறைய நல்ல விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய வீடு வாங்குறது, கார் வாங்குறது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மோசமான தசாபுக்தி துலா ராசிக்கும் கன்னி ராசிக்கும் போயிருந்ததா, நிறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சோ இந்த துலா ராசியும் கன்னி ராசியும் சனி பகவானாலேயோ, ராகு கேதாலேயோ, குரு பகவானாலேயோ எந்த ஒரு உங்களை நான் தடுக்கவும் இல்லப்பா, கொடுக்கவும் இல்லப்பா, உன் ஜாதகம் நல்லா இருந்து உனக்கு தசாபுக்தி நல்லா இருந்தா நீ போ, நாங்க தடுக்கல, உன் வளர்ச்சியை நான் தடுக்கல. இன்ஃபேக்ட் குரு கூட பார்த்துன்னு இருந்தாரு, நான் தடுக்கல. ராகுக்கு எதுவும் நல்ல பொசிஷன்ல தான் இருந்தாங்க. அதே சமயத்துல உனக்கு தசாபுக்தி நல்லா இல்லைன்னா நீ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுவ. நான் உன் ராசியை டார்கெட் பண்ணல, நல்லதுக்கும் நான் டார்கெட் பண்ணல, கெட்டதுக்கும் டார்கெட் பண்ணல. இப்போ இந்த ரிஷப ராசி, மகர ராசி, மிதுன ராசி, தனுசு ராசிக்கு கொடுக்கிற அமைப்புல இருக்கிறாங்க. ரிஷப ராசி 2025 கொடுக்கிற அமைப்புல இருந்தாங்க. 2025 ரிஷப ராசி, மகர ராசி, மிதுன ராசி, தனுசு ராசி, விருச்சிக ராசிக்கு கொடுக்கிற வேலையில இருந்தாங்க. கும்பராசி, கடக ராசி, மேஷ ராசி, சிம்ம ராசி, மீன ராசிக்கு கெடுக்கிற அமைப்புல இருந்தாங்க. துலா ராசிலையும் கன்னி ராசிக்கும் நியூட்ரலான அமைப்புல இருந்தாங்க. இதுதாங்க கான்செப்ட். 2025 நீங்க எப்படி இருந்தீங்க, எந்த ராசி எல்லாம் காமனா கஷ்டப்பட்டது, எந்த ராசி எல்லாம் காமனா நல்லா இருந்தது, எந்த ராசி நியூட்ரலா செயல்பட்டது, இதுதான் விஷயம். இப்போ நீங்க என்ன கால்குலேஷன் பண்ணோம்னா, ஒரு 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 பென்னு ஒரு நோட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் நல்லா இருக்கிறதா ஒரு 5 ராசி சொன்னேன், நல்லா இல்ல கஷ்டப்பட்டதுன்னு ஒரு 5 ராசி சொன்னேன். இப்போ உங்க வீட்டுல குடும்ப உறுப்பினர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், 7 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம். இதை அப்படியே லிஸ்ட் போடுங்க. யாரெல்லாம் நல்லா இல்லாத ராசி லிஸ்ட்ல வராங்க, யாரெல்லாம் நல்லா இருக்கிற ராசி லிஸ்ட்ல வராங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு 2 பேருக்கு நல்லா இல்லாத லிஸ்ட்ல இருந்தாலே அந்த குடும்பம் சற்று வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். சில பிரச்சனைகளை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் முக்கியமா கணவன் மனைவி அந்த வீட்டுல சம்பாதிக்கக்கூடிய இதுல இருக்கிறவங்க, ரைட்டுங்களா? இப்ப அப்பா அம்மாவுக்கு வயசாயிடுச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ல வரமாட்டாங்க. யார் சம்பாதிக்கிறாங்களோ, பையன் சம்பாதிக்கிறான், மருமகள் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் வேலை செய்யும், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி உங்க அப்பா அம்மா சம்பாதிக்கிறாங்க, நீங்க எல்லாம் குழந்தைங்களா இருக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா உங்க அப்பா அம்மா ஜாதகம் தான் வேலை செய்யும்.
ஸோ உங்க குடும்ப உறுப்பினர்ல 2025 எத்தனை பேருக்கு நெகட்டிவா இருந்தது, எத்தனை பேருக்கு இப்போ நீங்க 5 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க, இல்ல 4 பேர் இருக்கிறீங்கன்னு வைங்க, ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ ஒரு 7.5 சனி அஷ்டமத்து சனி இருந்திருந்தா பிரச்சனைகள் ரொம்ப கம்மியாக நல்லதோ 4 நல்லது நடந்திருக்கும். இதே ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துல 4 பேருக்கு இந்த 7.5 சனி அஷ்டமத்து சனி நான் சொன்ன எந்த ராசிக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னேன், கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் மீன ராசிக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னேன். இந்த எல்லா ராசியும் உங்க வீட்டுல இருந்திருந்தா பிரச்சனைகள் ரொம்ப அதிகமா வந்திருக்கும். இப்போ ஒரு 4 பேர் இருக்கிறீங்க, இந்த 5 ராசியில 2 ராசி இருந்திருந்தாலே பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். இந்த 5 ராசியில 3 ராசி உங்க வீட்டுல இருக்குதுன்னா பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியா, இந்த அவமானம், பெரிய ஏதாவது பெரிய நெகட்டிவான விஷயங்கள் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது இந்த 4 பேருக்கும் இருக்குதுன்னு வைங்க, 2025 உங்களுக்கு ரொம்ப சோதனையான காலகட்டமா இருந்திருக்கும். இதே இப்ப நான் ரிஷபராசி மகர ராசி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்க, ரிஷபராசி மகர ராசி மிதுன ராசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்க. இந்த ராசிகள் 3 பேர் உங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு ராசி மட்டும் ஏதோ ஒரு கும்பமோ ஏதோ ஒரு சிம்மமோ ஒரு மீனமோ மேஷமோ அப்படி இருந்து கடகமோ இருந்திருந்தால் பாதிப்பு சற்று கம்மியாக இருந்திருக்கும். இதை நீங்க தான் வரிசைப்படுத்தி பார்க்கணும். ஏன்னா உங்க வீட்டுல நீங்க மட்டும் தனியா இல்லை, நீங்க மட்டும் தனியா இல்லை, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. கண்டிப்பா உன்ன அப்பா அம்மா இருப்பாங்க, கல்யாணம் ஆகலனாலும் அப்பா அம்மா இருப்பாங்க, கல்யாணம் ஆயிருந்தா குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், இதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் ஒரு பலனா வரும். இதையும் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? நான் ரிஷபராசி, எனக்கு நல்லதே நடக்கலையேன்னு கேட்டா உங்க அப்பாக்கு அம்மாக்கு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு எல்லாருக்கும் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா இருக்கு எல்லாருக்கும் வீட்டுல ராசி நல்லா இருக்குதுன்னா ஓஹோன்னு இருக்கும். அப்ப தசாபுக்தியும் வேலை செய்யாது, ஜாதகமும் வேலை செய்யாது. சோ இதெல்லாம் ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி அது ஒரு கலவையா நடக்கும், பலனாக நடக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சே நீங்க உங்களுக்கு என்ன நடக்குதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான். சரி, அடுத்த வீடியோல 2026 எந்த ராசி ரொம்ப நல்லா இருக்க போகுது அதையும் வரிசைப்படுத்தி சொல்றேன். அதே மாதிரி எந்த ராசி சற்று பிரச்சனைகளை சந்திக்க போகுது அதையும் நான் அப்படியே வரிசைப்படுத்தி சொல்றேன். இந்த பதிவுல பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.